வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எப்போவுமே வெளியே வரும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கினா தான் நல்லது. நான் இங்கே கொஞ்ச நேரம் பேச போகிறேன் அப்படின்றதுனால நான் மாஸ்க்கை வந்து கழட்டிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சூரத் தான் வந்திருக்கேன். சூரத்தில் பார்த்திங்கன்னா அஜ்மேரா கடைக்கு தான் வந்திருக்கேன். புது கலெக்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாரீ எல்லாமே பார்த்துடலாம். நம்மளோட பார்த்திங்கன்னா 2 தமிழ் ஆட்கள் வரப்போகிறாங்க. பார்த்திங்கன்னா தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த தடவை நம்ம கூட 2 பேர் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. உங்கள் நேம்? சுதாக்க. வணக்கம். ஜாய். ஜாய். தமிழ் கேட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அம்மா தமிழில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி இங்கிலீஷ் இதுதான் பேசுகிறாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த தடவை உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். தமிழ் ஆளுங்களுக்கு தமிழ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதனால் இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் தமிழில் பேசுகிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க. வாங்க நம்ம இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீ வந்து 45 ரூபா தான். 45 ரூபாய்க்கு சாரீ வந்து நல்லா இருக்கு. இது வந்து பிளைனாக தான் வரும். ரெண்டாவது இதில் வந்து நம்ம எடுத்துட்டு வாங்கிட்டு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா பண்ணலாம், ஜமிக்க ஒட்டிக்கிறதுனா ஒட்டிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாகவும் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் கட்டுறதுக்கு இது வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது இந்த சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா இந்த சாரீ. இது வந்து நான் பிரித்து காமிக்கிறேன் ஒரு சாரியை. இது பார்த்திங்கன்னா சாஃப்டான பூனம் சாரீ. இது 125 ரூபா. இதுவுமே பண்டலோட தான் வரும். ஒரு பண்டலுக்கு பார்த்திங்கன்னா 10 பீஸ் வரும். 12 பீஸ் வருங்களா? 10 12 10 பீஸ் தான் வரும். இந்த சாரீ நம்ம பிரித்து பார்க்கலாம். இதில் வந்து வித் ப்ளவுஸ் இருக்குது. இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் கட்டிக்கிறதுக்கு, வீட்டில் கட்டிட்டு வேலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி சாரீ நைஸான சாரீ இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் வந்து இந்த நைஸான சாரீ தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும் போது இது வந்து சௌகரியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு பண்டல். இதில் வந்து வேறு கலர், நமக்கு என்ன கலர், ஒரு பண்டல் எடுத்தோம்னா நிறைய கலர் வந்து இருக்கும். சேல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பண்டல் வேணும் அவ்வளோ பண்டல் கிடச்சிடும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு நம்ம நிறைய கலர் இருக்குது. ஆமாம், வேறு டிஃப்ரெண்ட் கலர். இப்போ நம்ம 125 ரூபா பார்த்தோம். அதுக்கு அடுத்து வேறு செக்ஷன் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். அந்த சாரீ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் வரும். இது சாஃப்ட் வரும். இது 6 மீட்டர் வரும். 6 மீட்டர். 6 மீட்டர். ப்ளவுஸ் தனி. ப்ளவுஸ் தனி வரும். 6 மீட்டர் வித் ப்ளவுஸ் வரும். இது வந்து நைஸாக இருக்கானா? இது என்ன சாரி பேர்? பூனம் சாரி தான். பூனம் தான். கொஞ்சம் ஹெவி குவாலிட்டில வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேட்லாக் சாரி. இங்கேயே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன். அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து 15,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே 15,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு வந்து தமிழில் பேசி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ், என்ன மாதிரி சாரீ இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி எடுக்கணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே சொல்லிடுவாங்க. இது கேட்லாக். இது போடுறது சேம் ஃபேப்ரிக், சேம் கேட்லாக் உங்களுக்கு இது கிடச்சிடுவாங்க. சிங்கிள் சாரீஸ்க்கு அப்படி ஒவ்வொரு ஃபோட்டோ அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டிருக்கோம். இதுதான் அதோட புக்லெட். பாருங்கள், நம்ம கட்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாடல் இதுலேயே இருக்குது. நீங்கள் இதில் பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில பண்டலில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். 4 பீஸ் வரும், 6 பீஸ் வரும், 10 பீஸ் வரும், 12 பீஸ் வரும். அந்த மாதிரி வரும். நமக்கு எந்த பண்டல் எடுக்கிறோமோ அதில் எத்தனை பீஸ் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி பூனம் சாரியில் இப்போ வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் வச்ச மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு, காலேஜுக்கு, மற்ற எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கட்டுவாங்க. இது வந்து அந்த மாதிரி டிசைன்லேயும் இங்கே இருக்குது. இதில் ஸ்டோன் ஒர்க்கும் வச்சுருக்கோம், லேஸ் கட்டியும் வச்சுருக்கோம். இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரில் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோனு, அதுக்கப்புறம் கீழே பார்டரு. ஆமாம், நல்லா நைஸாக அழகாக இருக்குது. ஆமாம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டு.
இதுல கிட்டத்தட்ட 12 கலர் இல்லைங்களா? 12 கலர், 12 டிஃபரண்ட் டிசைன்ஸ் டிசைன். இதுலயும் பிளவுஸ் வந்து இருக்கு. ஆமா, கீழ பார்டர்ல அதே மாதிரி இப்போ ஒரு சாரில ஒரு டிசைன்னா அடுத்த சாரில வேற சாரி டிசைன், அடுத்த கலரும். இதுவும் நல்லா நைஸா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா பிளைனா இருக்கு. நடுப்புற ஒரு கோடு மட்டும் ஒரு டிசைன். எல்லாமே வந்து நம்மளுக்கு பண்டல் பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 10. இதில் வந்து நம்ம சும்மா வீட்டில் இருக்கும் போது ஏதாவது டிசைன் பண்ணி கூட கட்டிக்கலாம். எம்ப்ராய்டு போட தெரிஞ்சவங்க எம்ப்ராய்டு போடலாம். இல்லைனா ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆகிடும் இந்த புடவை. இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்க போகலாம். இப்போ வந்து இவங்களே ஃபேக்டரி வச்சிருக்காங்க. எங்களுதே ஃபேக்டரி, நாங்களே தயாரிச்சுட்டு நாங்களே எல்லா கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா இதில் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, அதுக்கப்புறம் செமி டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் தான் ஹோல்சேலர் வருவாங்க. ஹோல்சேல் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கோ அந்த மாதிரி கடைக்கு சேல்ஸ் பண்ணுறவங்களோ அவங்கக்கிட்ட கொடுக்கும். ஆனால் நம்மளது என்னன்னா நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்களே ஹோல்சேலிங் பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் 10 to 15% கட் ஆஃப் ஆயிடுது. அதனால அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா போடும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம வர்ற தொட்டு நமக்கு கரெக்டான ஒரு டைரக்டா கஸ்டமர்ஸ் வரும்போது நமக்கு டைரக்டா வந்து கஸ்டமர் கிட்ட போகுது. அது இல்லாம இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு விலையில நமக்கு கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா இங்க 400 மீல் இருக்குதுங்க. 450 மீல் இருக்கு. ஓ இங்க தான் ஆகுது. சுரத்ல தான் ஆகுது. அதுல இருந்து எல்லாத்தோட பேசி நம்ம அஜ்மேரா தான் இருக்கு. சரி சரி. பாருங்க இந்த மாதிரி ஒரு கேட்லாக்கு இந்த சாரியை நான் எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம அந்த சாரி பார்த்தலாம். பாத்தீங்கன்னா ஹெவி வர்க் பார்டர் வருது. பார்டர்ல இருந்து உங்களுக்கு நம்ம இந்த எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணி வந்துரும். அதுலயே டிசைன். கீழையும் மேலையும் நல்ல வந்து பார்டரும் வந்து இதே துணியில இதே டிசைன்ல வந்திருக்கு. இந்த சாரியில இது வந்து காட்டன்ல வந்திருக்கு. டெரி காட்டன் பிளவுஸ். இது ரெண்டா மடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம நூல் பிரிச்சுட்டு தைக்க கொடுக்க வேண்டியதுதான். இது நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் உங்களுக்கு கலர் கட்டு. இது மாதிரி செயின் பேக்ல வரும், செயின் பவுச்ல வரும். இதுல 12 பீஸ் செட் வரும். அது உங்களுக்கு செட்டா மட்டும் வாங்கி ஆகும். செட்டா தான் வாங்கணும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் 2 3 4 5 6 இது மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர் கிடைச்சிடும். எல்லாத்துலயும் உங்களுக்கு இது மாதிரி கேட்லாக் கிடைச்சிடும். இதுல வந்து 8 பீஸ் இருக்கு. செட் இன்னும் பாத்தீங்கன்னா இது கேட்லாக். இது போடுறது இது மாதிரி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கலர் கிடைச்சிடும். இது ஒரு கேட்லாக்ல இது ஃபுல்லா செட் வரும். உங்களுக்கு ஒரு செட் வாங்கினா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் 8 டிசைன் வந்துடும். இந்த புக்லெட்டோட சிங்கிள் பீஸ்க்கு இப்படி ஒவ்வொரு இந்த மாதிரி கேட்லாக். ஆமா, நல்லா நைஸாவும் சாஃப்டாவும் இருக்கு. கொசன்னு இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கு. பிளவுஸ் உங்களுக்கு 1 மீட்டருக்கு பிளவுஸ் கட்டிடுங்க. பாத்தீங்கன்னா 1 மீட்டர் பிளவுஸ் உங்களுக்கு மொத்தம் 1 மீட்டர் பிளவுஸ் கட்டிடுங்க. ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்கும் பூனம் சாரீ மட்டுமே இருக்கு. நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அது எல்லாமே இது பண்ணும். அப்புறம் அங்கேருந்து வர்றவங்களை வந்து எப்படி நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து தமிழ் தெரியல, ட்ரெயினில் வராங்க இல்லை ஃப்ளைட்டில் வராங்க, எங்ககிட்ட கால் பண்ணிக்கலாம். நாங்கள் வண்டி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது எங்ககிட்ட. டைரெக்டாக எங்ககிட்ட கால் பண்ணாங்கன்னா நாங்களே வண்டி அனுப்பிட்டு அவங்கள அங்கேருந்து ஹோட்டலோ இல்லை ஸ்டேஷனோ எப்படி வராங்களோ ஸ்டே பண்ணுறாங்களோ அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே ரகுகுல் மார்க்கெட்டில் நாங்கள் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் அவங்க கைடு பண்ணிடுவாங்க. இங்கே சேல்ஸ்மேன் இருக்காங்க. சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினில் வந்தாலுமே சரி ஃப்ளைட்டில் வந்தாலுமே சரி அங்கே வந்து ஆட்டோ வந்து நிற்கும். நின்றுக்கிட்டு நான் வந்து இந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, ஏன்னா நான் வரும்போதே நிறைய எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ரெண்டாவது அட்ரஸ் கண்டுபிடிக்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்களே ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து கடையிலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச உடனே ஹோட்டல் தான் நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துடுவோம் அவங்களுக்கு வசதியான. இப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி நீங்கள் அனுப்புவீங்க? அது நம்ம இங்கே டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவோம். நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, அதுலேயே நம்பர் இருக்குது. அவங்க எது அட்ரஸ் சொல்லுவாங்க அந்த வீட்டில் நம்ம எது அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புவீங்களா இல்லை அந்த ஏரியா சர்வீஸ்ல டோர் டெலிவரி அவைலபிள் இருந்தால் நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம். யாருக்கு இப்போ நிறைய கொரோனா பிரச்சனால நிறைய இடத்துல டோர் டெலிவரி அவைலபிள் இருக்காங்க. அவங்க நியர்பை 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருந்தால் அங்கே நாங்களே அனுப்பிச்சுடுவோம். உங்களுக்கு வந்து டோர் டெலிவரிக்கு வந்து உங்கள் கொரியர், அதாவது நம்ம இடத்துல கொரியர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த ஏரியாவில் எங்கே மெயினோ அந்த இடத்துக்கு அனுப்பிடுவாங்க, நம்ம போய் வாங்கிக்கணும். 45 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்கும் நம்ம பூனம் சாரி பார்த்துட்டோம். உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கேட்லாக் அனுப்புவாங்க, மாடல் அனுப்புவாங்க, நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே வர முடியாது, 15,000 ரூபாய்க்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு அங்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து இவங்க கொடுக்குற கேட்லாக்ல வந்து நீங்கள் டிசைன் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி இவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா இவங்க வந்து கொரியர் போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் டேமேஜ் வந்தா அது ரிட்டர்ன் எடுப்பாங்களா? ரிட்டர்ன் 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பீஸ் கூட டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க, நாங்களே திருப்பி வாங்கிப்போம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இங்க இருந்து வர பார்சலை வந்து பார்சல் பிரிக்கும் போது வீடியோ எடுத்துக்கோங்க. அப்பதான் எப்பவுமே வந்து நமக்கு சேஃப், இவங்களுக்கும் சேஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா நடுப்புற என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. அதனால நீங்க வந்து பார்சல் பிரிக்கும் போது வீடியோ எடுத்துட்டு அதில் சப்போஸ் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதை வீடியோ எடுத்து இவங்களோட டீமில் வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, உங்களை யார் காண்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா அவங்க வந்து அப்படி டேமேஜ் இருந்தது அப்படின்னா மாற்றி கொடுத்துருவாங்க. 6 மாதம் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்குள்ள சப்போஸ் உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் ஒரு 50 புடவை எடுக்கிறீங்க, அதில் 40 புடவை போயிடுச்சு, 10 புடவை உங்களுக்கு அப்படியே நிற்கிது, அது வந்து போகலை அப்படின்னா அதை மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் நீங்கள் வேறு டிசைன் வாங்கிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம பூனம் சாரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நமக்கு கூட இருந்து இவங்க கைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.